மக்களே வணக்கம்ங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான கேள்விகள்லாம் உங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படியே ஒரு நல்லது சொன்னாலும் உடனே காசு வாங்கிட்டு சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்ல வேண்டியது, வந்துட்டாண்டா அலப்பற அப்படிங்க வேண்டியது, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே நிறைய பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க. இவருக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்க வேண்டியது, இவர் ஏன் ஃப்ரீயாக பண்ண வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது, என்ன வேணால் கேளுங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிக்கலாம்ல. நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸோட உங்கள்கிட்ட பேசிட்டேன். 15 வருஷத்துக்கான ஸ்டாட்டிக்ஸ் என்கிட்ட இருக்குது. 15 வருஷத்துக்கான நிறைய காலேஜோடைய ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோஷர்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று எடுத்து பார்த்தேன். ஒரு முக்கியமான தகவல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யாரையும் வருத்தப்படுத்தணும் அல்லது கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சீட்டு போடுறீங்கன்னா அது கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும். சில இடங்களில் அதை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி 10 நிமிஷத்தில் மூளையை மாற்றி கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இது எத்தனை இடத்துல நடக்குதுங்கிறது உங்களுக்கே புரியும். சில நேரங்களில் எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் லைஃப், இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நீங்கள் என்னமோ படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எங்கேயோ போய் இதுதான் நல்லா இருக்கும்னு நினச்சி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. இப்போ உங்கள் முடிவை நீங்கள் எடுக்கிறீங்களா, உங்கள் முடிவை வேறு யாராவது எடுக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது. அந்த சூழ்ச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸ் சொல்கிற பார்த்துங்க. 1983 என்னடாமோ பழைய கதை ஓடுறா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் யார், நீங்கள் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு சுயமாக நீங்கள் முடிவெடுக்க முடியும். அதுக்கு எங்களை மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாமே தவிர, நீங்கள் இறங்கி டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கட்டாயம் மாட்டிடுவீங்க. இன்றைக்கி ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு பக்கம் கல்லூரிகள் மூளை செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கன்சல்டேஷன் அப்படிங்கிற பாயிண்டில் மூளை செலவு போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் இப்படி இருக்குது, இதுதான் சூப்பர், இதுதான் அப்படின்னு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்ன அதே காலேஜ் தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மெக்கானிக்கல் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கடை போட்டு விற்றாங்க. இப்போது இந்த கடை போட்டு மெக்கானிக்கல் சூப்பர் சொல்லி A செக்ஷன், B செக்ஷன், C செக்ஷன் ஆரம்பித்த அந்த கல்லூரிகள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெஸ்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு போட்டு அதையே ABCDEFG இப்போ AICT ஓப்பன் பண்ணி விட்டா இன்னும் எத்தனை செக்ஷன் வரப்போதே தெரியல, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நம்மெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த நிலைமை கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வருமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் இவ்வளோதான், அதாவது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வர்றதுக்கும் அவங்க பிளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமான அடிப்படையான ஒரு விஷயம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், மெஷின் லேர்னிங் படிக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் சார்ந்த 15-16 விஷயங்களை படிக்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லட்டுமா, இன்னைக்கு ME, MTech, PhD சைபர் செக்யூரிட்டி படித்த வாதியாருங்க யாராக இருந்தால் காமிங்க. நீங்கள் போகிற காலேஜில் அந்த ஸ்பெஷலிஸ்டோட ஒரு வாதியார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா? ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டு வந்த ஒரு வாதியாருங்க இருக்காங்களா? தயவுசெய்து கேளுங்க, போய் பாருங்கள். சும்மா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தான் நல்லாயிருக்கும், இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வீணாக்க கூடாதுங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தான் நான் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ட்ரெண்டில் என்ன இருக்குது, எதை போட்டால் பசங்களையோ அல்லது மாணவர்களையோ அல்லது மக்களையோ நம்ம மூல செலவு செய்ய முடியும், என்ன சொன்னால் இதில் அதிகமான லாபம் கிடைக்கும், இப்படிலாம் போட்டு ஒரே ஃபோக்கஸ்டாக போனீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஊற்றி மூடிட்டு மறுபடியும் ஐயோ ஏன்டா அதை தப்பை பண்ணணும்னு இன்றைக்கி மெக்கானிக்கல் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இன்றைக்கும் மெக்கானிக்கல் சூப்பராக நடத்தி கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் நிறைய இடத்துல இருக்குது. அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய விஷயத்தை நடத்தி கொடுக்க நிறைய கல்லூரிகள் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் நடத்தி கொடுக்குறது நிறைய கல்லூரிகள் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சூப்பராக பண்ணி இன்றைக்கி பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 50 லட்ச ரூபா பிளேஸ்மெண்ட்டு, 40 லட்ச ரூபா பிளேஸ்மெண்ட் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். அதெல்லாம் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. எத்தனை ஸ்டூடெண்ட்டு 40 லட்ச ரூபாய்க்கு போகிறான், எத்தனை ஸ்டூடெண்ட்டு 50 லட்ச ரூபாய்க்கு போகிறான்? அப்படியே 50 லட்சத்துக்கு போகிறவனும் 40 லட்சத்துக்கு போகிறவனும் அவனுடைய சொந்த முயற்சினால் போனவனா இருப்பானே தவிர, ஒரு காலேஜ் உடனே வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னா ஏன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அதை வாங்கி கொடுக்க முடியல. அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன், 190 கட் ஆஃபுக்கு மேலே போன ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நிறைய இடங்கள்ல நல்ல ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்காங்க.
ஒட்டுமொத்தமாக 1000 பேர் படிக்கக்கூடிய ஒரு கேம்பஸில் 500 பேர் படிக்கக்கூடிய ஒரு கேம்பஸில் 5 பேர் மட்டும் டாப் பிளேஸ்மெண்ட். இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிஸில் 2 பேர் 1 கோடி ரூபாயில் பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா அந்த 1 கோடியை வச்சு மிகப்பெரிய விளம்பரப்படுத்தி ஆவரேஜ் சேலரி 7 லட்சத்துக்கு மேலே இல்லை. சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி வெறும் 30,000 ரூபாய் தான். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஹையர் கட் ஆஃபில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பயங்கரமாக சாதிச்சிருக்காங்களே தவிர ஒரு ஆவரேஜ் கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் சாதித்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரியும் நான் பார்க்கவே இல்லை. ஏதோ சில இடங்களில் சேத்தில் முறைச்ச செந்தாமரை போல் ஸ்டூடெண்ட்ஸ் மாறி இருப்பாங்க. சில இடங்களில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ இதனால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நான் இதில் ஆசைப்பட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பேசுகிறது ஆதங்கமாக இருக்கும் மக்களே, தயவுசெய்து கேளுங்க, கேட்டு பாருங்கள், யோசிங்க. ஒரு காலேஜுக்குள்ளே போய் ரீசர்ச் பண்ணுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நேருக்கு நேராக பேசுங்க. அங்கே பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல விளக்கங்கள் எல்லாமே புரியும். ஆல் ஆஃப் த சடனில் பழைய காலேஜ் நான் சூப்பராக அங்கே போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொரு பாயிண்டில் யோசிக்கிறீங்க. 1990s ஆரம்பித்த கல்லூரிகளில் ஓகே லெபார்டரி இன்னைக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. எத்தனை பேர் போய் உள்ளே போய் பார்த்துருக்கீங்க? லெபார்டரியை அப்டேட் பண்ணியிருக்காங்களா? ஸ்டாஃப்ஸ் அப்டேட் ஆகிருக்காங்களா? சில கல்லூரிகளில் பழைய கல்லூரின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளில் பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போய் கிளாஸ் எத்தனை நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பார்க்கணும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் 1993 அப்படிங்கிற 1983 என்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆச்சு. என்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகும்போது வெறும் 1500 சீட்டுங்க. அதுக்கப்புறம் ஆனால் அன்றைக்கி இருந்த கெப்பாசிட்டி 1,00,000 பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க மொத்தமாகவே. இப்போ அப்படியே நம்ம வளர்ந்து வந்தோம். இன்றைக்கி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் +2 முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி கல்லூரிகள் வளர்ந்துருக்கே தவிர பழைய கல்லூரிகள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த கல்லூரிகள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு அவங்க வாங்கி கொடுத்த பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கி கொடுக்குறாங்களா இதையும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய MOU சைன் பண்ணிருக்காங்களா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா? இது ஓல்டு காலேஜ்ன்ற ஒரு பாயிண்ட்ல போனீங்கன்னா இந்த பிரச்சனை. சரி, இன்னைக்கு வர காலேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக போனீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வரணும்னா எல்லாரும் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்களா இதையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா யோசிச்சு நல்லா முடிவெடுக்கணும். எந்த பிரான்ச்சை எந்த காலேஜில் படிக்கிறது, எந்த காலேஜுக்கு போனால் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைனிங் இன்னைக்கு தகுந்த மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் ஆவரேஜ் சேலரியை கரெக்டாக கொடுக்குறாங்க, இதை பார்க்க வேண்டியிருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் எப்படி இன்னைக்கு தகுந்த மாதிரி இருக்குங்கிறது இருக்குது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணி இன்டர்ன்ஷிப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறானா இது இருக்குது. ஸ்கில்லிங் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது எல்லாமே 4 பேரை கணக்கு காமிச்சிட்டு 4000 சீட்டு போடுறதா இருக்கக்கூடாது. 4000 பேர் ஸ்டூடெண்ட்டும் ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கல்லூரிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் வெறும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸே நல்லா நடத்திட்டு இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் மட்டுமே வச்சு அதில் நல்ல சீட்டை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் சூப்பராக ஃபில் பண்ணிட்டோம், நாங்கள் சூப்பராக பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்குதோ எல்லாருக்குமே தெரியுது. வெறும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸை வச்சுட்டு அதில் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறதுங்கிறத வச்சுட்டு பேட்ச் போடுற காலேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லா யோசிக்கணும். எத்தனை கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஒரு காலேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க, எத்தனை கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வச்சுருக்காங்க, எத்தனை ட்ரெண்டிங் கோர்சஸ் ஃபியூச்சரில் வரப்போகிற ட்ரெண்டிங் கோர்சஸை வச்சு ரன் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது கரெக்டான வாதியாரங்க வச்சுருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேரும்போது முடிவெடுக்கணும். இப்போ எல்லாமே மொத்தத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இன்ஜினியரிங் காலேஜ் சேரது அப்படின்னா ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பியும் சொல்கிறேன், காலேஜோடைய மூளை செலவையாக இருக்குது, இல்லை எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்ஸோட மூளை செலவையாக இருக்குது, அதுக்கு மேலே கன்சல்டன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மூளை செலவையாக இருக்குது. நல்லா யோசிச்சுட்டு போனவங்கள 5 நிமிஷத்தில் மூளையை மாற்றி நீங்கள் நினைச்சதை விட வேறு மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ நல்ல காலேஜை எப்படி கண்டுபிடிக்கலாம், நல்ல காலேஜில் எப்படி படிக்கலாம், என்ன ஸ்கில்ல நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ், 1-to-1 நம்ம உட்காந்து பேசுவோம், வித் ப்ரூஃபோட பேசுவோம். பல நேரங்களில் நான் யூடியூப்பில் பேசும்போது நிறைய பேருடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ப்ரூஃபோட ரெக்கார்டோட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வாங்க 1-to-1 நேரில் பேசுவோம், உங்களை யாருங்கிறத புரிய வைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாரையாவது காயப்படுத்திருந்தா கோவப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கணும். ஒரு ஆதங்கம் கொட்டிட்டேன் மக்களே. யோசிங்க மக்களே, தயவுசெய்து யோசிங்க. பாய்.